வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம மோசமான பாம்பு வகையான பிளாக் மாம்பா பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1. இந்த பாம்புகளோட பேர் தான் பிளாக் மாம்பாவை தவிர இது பிளாக் கலர்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதோட உண்மையான கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிரே கலர்ல இருக்கும். அப்ப இல்லைன்னா பிரவுன் கலர்ல இருக்கும். அப்ப எதுக்கு இதுக்கு பிளாக் மாம்பா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதோட வாய் பகுதி தான் காரணம். இந்த பாம்பு தன்னோட வாயை கோவத்துல சீற்றத்தின் போது திறந்து காட்டும் போது பாத்தீங்கன்னா அது பிளாக் கலர்ல இருக்கும். பார்க்கவே கொடூரமாவே இருக்கும். இதனாலதான் இதுக்கு பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. எதிரிகளை பயமுறுத்த இது இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணும். நம்பர் 2. வேகம், நீளம், அப்புறம் விஷம் இதை விட இன்னும் மோசமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கொத்துற திறன். இந்த பாம்பு கொத்துறதுல கில்லி அப்படிலாம் கிடையாது. இது கண்ணாபின்னான்னு கொத்தும். அதுவும் தொடர்ச்சியா வந்து நிறைய டைம் கொத்தக்கூடியது. மற்ற பாம்புகள்லாம் ஒரு தடவை கொத்திட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும். ஆனா பிளாக் மாம்பா அப்படி கிடையாது. உங்களை தொடர்ந்து கொத்தும். ஒவ்வொரு முறை கொத்தும் போதும் அதிக அளவில் விஷத்தை வந்து உங்களை உள் செலுத்திக்கிட்டே இருக்கும். நம்பர் 3. இப்படிப்பட்ட கொலகார பாம்புகளை கூட கொல்றதுக்கு சில உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கிற கழுகு வகைகள் வந்து இதை விரும்பி சாப்பிடும். அதே போல கேப் ஃபைல் அப்படிங்கிற ஒரு பாம்பு வகையும் இந்த பிளாக் மாம்பா வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பாம்பு வகையா இருக்கு. இதே போல கீரி பிள்ளைகளும் வந்து இந்த பாம்பை விடுறது இல்ல. நம்பர் 4. பிளாக் மாம்பா அப்படிங்கிற பேருக்கு நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு வேகமான பாம்பு வகை இது. சொல்ல போனா பூமியிலே வேகமான பாம்பு வகைகள்ல இதுவும் ஒண்ணு. இதோட வேகம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடியது. இந்த அளவுக்கு ஒரு வேகத்தை மனிதனால கூட எடுத்த உடனே எட்டிட முடியாது. அப்போ ஒரு பிளாக் மாம்பா உங்களை துரத்துச்சுன்னா நீங்க அவ்வளவுதான், உங்க கதை காலி. நம்பர் 5. இந்த பாம்புகள் பத்தி ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஷை டைப்பான ஒரு பாம்பு. அதே போல இதுக்கு உள்ளுணர்வும் ரொம்பவே அதிகம். ஸோ அச்சுறுத்தல் ஏற்படும் போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல தாக்க தான் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் எஸ்கேப் ஆகி ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இந்த பாம்புகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்பர் 6. இந்த பாம்பு ஏற்கனவே ஒரு டெட்லியான பாம்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இது இன்னும் மோசமாயிட்டே போகுது. இந்த பாம்பால கிட்டத்தட்ட தன் உடம்புல இருந்து 3ல் 1 மடங்கு தூரத்தை வந்து எழுந்து நிற்க முடியும். நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கிற பாம்புனால கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் எழுந்து நிற்க முடியும். ஸோ இதெல்லாம் நேருக்கு நேரா உங்க நெஞ்சில கூட கொத்த முடியும். அந்த அளவுக்கு மோசமான பாம்பு வகை. நம்பர் 7. இந்த பிளாக் மாம்பாக்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பறவைகள் தான். பறவைகளை தான் இது விரும்பி சாப்பிடும். அதே போல சிறிய வகையிலான பாலூட்டிகளையும் வந்து இது பிடிச்சி சாப்பிடும். மற்றபடி இதோட உணவு பட்டியல்ல பெரிய மிருகங்கள் எதுவுமே இல்ல, மனிதர்களையும் சேர்த்து தான். நம்பர் 8. விஷத்தின் தன்மை. கிட்டத்தட்ட பிளாக் மாம்பாக்கு உலகத்திலே கொடூரமான விஷம் இருக்கு. ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 சொட்டு போதும் ஒரு வளர்ந்த மனிதன் வந்து கொன்னுடும். அதே போல விஷம் செலுத்தப்பட்ட 20 நிமிடத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து இறந்துடுவான். நம்பர் 9. ஆன்டி வெனம். பிளாக் மாம்பாவோட ஆன்டி வெனம் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா அதிக அளவில் வந்து இது வைடா கிடைக்கிறது இல்ல. இந்த காரணத்தினால சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட வருடத்துக்கு 20,000 பேர் இறக்குறாங்க. இதுக்கு காரணம் இந்த விஷமுறிவு மருந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல அப்படிங்கிறது தான். நம்பர் 10. வேகம் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள்ல பிளாக் மாம்பா டாப்ல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நீளம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. சில பாம்புகள் 14 அடி வரைக்கும் கூட வளர்ந்துருக்கு. இதன் மூலமா உலகத்திலே 2வது பெரிய பாம்பு வகை அப்படிங்கிற பேர் வந்து பிளாக் மாம்பாக்கு போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை ராஜநாகம் வந்து அதுல இருக்கு. ராஜநாகம் பற்றிய சுவாரஸ்யமான 10 தகவல்களை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ அதை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது உங்களோட சேனல்.